ஜெபம் செய்வோம். ஆவியானவரின் அன்பினாவியானவரின் போவாரோம் எங்கள் மத்தியில் போவாரோம் இறங்கி வாரோம் எங்கள் மத்தியில். மகா இரக்கமும் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாள் நீங்கள் தந்ததுக்காக சோதரமாப்பா. எத்தனை பேருக்கு இல்லாத ஒரு ஸ்லாகியத்தை எங்களுக்கு நீர் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு நீர் கிருபையாக நீர் குடித்தர கிருபையிலுக்காக சோதரமாப்பா. வந்திருக்கிற தகப்பனே சிறு பிள்ளைகள் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொரு கணம் செபிக்கிறோனப்பா. இந்த நாட்களில் என்னென்ன காரியத்துக்காக விண்ணப்ப செய்கிறார்களோ அந்த காரியங்களை கத்தர் வாய்க்கப்படும் செபிக்கிறப்பா. நானேவன் பரிகாரி கத்தர் சொன்னீங்களப்பா. உனக்காக குடும்பத்துக்காக நான் வெளியேற ரத்தம் செஞ்சிருக்கிறேன் சொன்னீங்களப்பா. உங்கள் ரத்தத்தின் மூலமாக எங்களை மீட்டெடுத்த கிருபையிலுக்காக சுத்திரமாப்பா. வந்திருக்கிற தகப்பனை நம்முடைய பிள்ளைகள் ஒருவர் வெறுமையை போகாதபடி ஒரு நிறைவான ஆசிரியர் பெற்றுக்கொள்ளும்படியாக நல்ல ஒரு பாக்கியத்துக்கு கிருபை நீங்கள் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குறோம். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. எல்லா துதிக்கான மகிமை அப்பா அம்மா கோரர்கள் செலுத்துகிறோம். மீ பெரிய ஜெபிக்கிறோம் சிவனால பிதாவே. தேவன் நாம் மகிமைப்படும்படியாக ஆராதகரமாக கிறிஸ்து கீர்த்தனை 77வது பாடலை பாடுவோம். கிறிஸ்து கீர்த்தனை 77. அதே மங்களக்காரணனே தோதே தங்கிய பூரணனே நர வாழவின் துறந்தோர் ஏழையாய் பிறந்த வன்மை தாரணனே அதே மங்களக்காரணனே மதே மங்கின எங்களுக்கும் தேதே சிங்கினர் தங்களுக்கும் ஓனின் திவ்ய காட்சியும் தோன்றிடவையாய் தூங்கவனே ஆதி மங்களக்காரணனே மொழி மன்னர்கள் மேடையையும் மிகு உன்னத விடதையும் என்ன மாட்டிடைய பிறந்தாட்டிடைய தோல வந்தனையோ தாரையில் அதே மங்களக்காரணனே தீய பிதிரல் ஓடுதற்கும் ஓம்பர் வாய்த்திரல் பாடுதற்கும் உன்னை பின்பற்றுவோர் மற்றும் துன்பற்றுவோர் பெற்றனல் கோலமிது ஆதி மங்களக்காரணனே தோதே தங்கிய பூரணனே நரர் வாழவின் துறந்தோர் ஏழையாய் பிறந்த வன்மையோ தாரணனே ஆதி மங்களக்காரணனே. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தை நீதி செய்வானாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறில் நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமம் எல்லாம் நீக்கிறலும். தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனை நொறுங்குண்ட நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய் கதிரத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன ஒருக்கமும் நீடி சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபடுகிறமாய் இருக்கிறார். நம்முடைய தேவனாய் ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன் வைத்திருக்கிற நியாயம் பிரமாணங்கள்படி நடக்கத்தக்கதாக நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போடும். ஆனால் நம்முடைய தேவனாய் கத்திரத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. கர்த்தாவே என்னை தண்டியும், ஆனால் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினால் அல்ல மட்டாய் தண்டியும். மனம் திறமைகள் பரலோக ராஜ்யம் சமீத்திருக்கிறது. நான் எழுதின் தகப்பன் இடத்துக்கு போய் தகப்பனே வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல என்பேன். கர்த்தாவே ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் ஆளதினாலே அடியின் நியாயத்திற்கு பிரயாசம் செய்தையும் நமக்கு பாவம்
இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பு கர்த்தர் உண்மை நீதி உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லா தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதல் இதயத்தோடு அறிக்கிற வேத வசனம் பற்பல வாங்கி நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்து தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கிட வேண்டுவதுமென்றி அவருடைய திருக்கரங்களால் நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகரணங்களுக்காக ஸ்தோத்திரங்களை செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரசாரம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வாசனை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கு ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமக்கு விசேஷ கடமையாக இருக்கிறது. அகிலங்கி இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இதயத்தோடு தாழ்ந்த சத்தத்தோடு பரம கிருபாசன தண்டையில் என்னோடு கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் செய்வோம். சர்வவல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த கற்பனைக்கு விதமாக குற்றம் செய்தோம், செய்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்கள் சுகமில்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர் சில வாக்குத்தத்தம்படியே நீர் பாய்க்கமுள்ள குற்றங்களாக எங்களுக்கு இறங்கும். தப்பில் இருக்கிறவங்கள் மேல் பொறுமையாகிறோ பாவத்தின் துக்கப்படங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, இப்படி பரிசுத்த நாமம் மகிமைப்படாம்படி நாங்கள் இந்த தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தர்களாய் நடந்து வர இயேசு எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். பரமண்டலங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரம்பரையில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அண்டில் எங்களை பற்றி எங்களுக்கு தாரம், எங்கள் உறவு மக்கள் நாங்கள் மன்னிக்கிற போல எங்கள் விட்டங்களை மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் என்றெடுக்கும் இடவிலே. ஆமேன். ஆண்டவர்கள் உதடுகளை திறந்தரலும். தெய்வங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோம். பிதா குமார் பரிசுத்தாவுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். சங்கீதம் 95 நாம் பாடலாய் பாடுவோம். சங்கீதம் 95. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சனை கண்மலை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். தூத்தில் சத்துக்கு பாக வந்தே சங்கீதம் அவரை அர்ப்பணித்து பாட கடவோம். கர்த்தரே மகா தேவனோம் மகாராஜமோ மாயிருக்கிறார். பூமியில் அலங்கர் கையில் இருக்கிறது. பர்வதங்கள் அவருடைய அவரோடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவர் எதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையோ அவருடைய கரம் ஒரு வாக்கிட்டு. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சல் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும். ஆமேன். இந்த சத்தத்தை கேட்பீர்களாயில் மண்ணாந்திரத்து கோபம் போதும் சோதனை நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரிசை பார்த்து என் கிரியையோ கண்டார்கள். 40 சொன்னதை யாரோசித்து அவர்கள் வழிக்கு போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகள் அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதல் அவர் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. அதிலும்
இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் சங்கீதம் 30 சங்கீதம் சங்கீதம் 30. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடிக்கு என்னை உயிரோடு காத்தீர். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகி தங்களுக்கு விடிய காலத்திலே களிப்பு உண்டாக்கும். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீரின் பர்வதங்களை திடமாய் நிர்ணயிக்க பண்ணியிருக்கிறீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட பொழுதோ நான் கலங்கினவனானேன். கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாரிரும் என்று சொல்லி என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டையை கலைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை எடை கட்டினீர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. அதிலோ இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். உட்காருவோம். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் அதிகாரம் முடிய. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் அதிகாரம் முடிய. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்பது. வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. துதிக்கிறோம். கர்த்தருடைய பிரஸ்தாபம் மாறி மாறி நான் சொல்லுவோம். தேவனுமே துதிக்கிறோம். கர்த்தருடைய பிரஸ்தாபப்படுத்துகிறோம். தேவதுள் அனைவரும் பரமணத்துக்கும் அவைகளில் அதிகாரம் அனைத்தோம். சேனைகள் தேவனாய் கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்போஸ்தலராகிய மாட்சிமை பொருந்திய கூட்டமை போற்றோம். இரத்த சாட்சிகளை தைரிய சேனைமை போற்றோம். வணங்கப்படத்தக்க மெய்யான உம்முடைய ஒரே குமாரனையும் உலகம் உங்களை பரிசுத்த சபை பிரஸ்தாபப்படுத்தும். நீரே பிதாவுடைய நித்திய சுதன். நீர் மரத்தின் கொடுமை வென்று விசுவாசிகள் எல்லோருக்கும் மோட்ச ராஜ்யத்தை திறந்தீர். நீர் எங்களுக்கு நியாயாதிபதியை வருவென்று விசுவாசிக்கிறோம். எங்களை நித்திய மகிமையில் நம்முடைய பரிசுத்தவான்களோடு சேர்த்து கொள்ளும். அவர்களை ஆண்டு கொண்டு என்றென்றைக்கு உயர்த்தேறலும். எப்பொழுது சதா காலம் நம்முடைய நாமத்தை வணங்குகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும்.
கர்த்தாவே உம்மையே நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் கலங்காதபடி செய்யும். யாவரும் உட்காருவோம். 2ஆம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறித்து கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் அதிகாரம் முடிய. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் அதிகாரம் முடிய. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவு கூறுதலையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்குமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. 100ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். அவர் வாசல் துதியோடும் அவர் பிரகாரம் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனை நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் உற்பத்தி பிறந்தார். பொதுபலத்தில் காலத்தில் பாடுபட்டு சிலுவிலே அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் எழுந்தருளினார். பரமளத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனோடு வலது பாசி விட்டிருக்கிறார். அப்படி உயிரோலில் மரித்தவர்கள் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவார்க்கு பரிசுத்தவை வசனங்களை ஐக்கியமும் பாவங்களின் சர்வ உயிர்த்தெழுதலும் நிதி நுண்ணுண்டே விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமளங்களுக்கு பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பூமியிலே செய்யப்படுவதாக. அண்டில் எங்களை பதிங்களுக்கு தாரும். எங்கள் குருமாக்கள் மன்னிக்கிற போல எங்களுக்கு எங்களை மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமீன். கர்த்தாவே உடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரப்பியும். கர்த்தாவே உடைய ஜனத்தை ரட்சியும். கர்த்தாவே எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடும். பராபர் எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். கிறிஸ்து பிறப்பு திருவிழா முன் 3ஆம் ஞாயிற்குள்ள சுருக்க சேவம் அட்வென்ட் திருநாள் 2வது வாரம். எல்லா வல்லமை கடவுளே, உம்முடைய அருள் திருந்த வார்த்தைகளான பரிசுத்த நாமத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம் திருமறை வலிய மனுக்களும் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காகவும் பிறவிருக்கிற ஆசீர்வாதங்களுக்காகவும் தோத்திரம் இல்லை என்றளவும் திருமறை தங்கள் மொழியில் பெற்று கொள்ளவும் மக்களுக்கு பெற்றுக்கொள்ள உதவி இதற்காக கொடுக்கவும் செபிக்கவும் உழைக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். சமாதான காரணம் ஏக சிந்தையுமாய் விரும்புகிறமாகின தேவனே, மை அறிவது நித்திய ஜீவனமை சேவிப்பது மேசியாதீனம். தேவரை தஞ்சமாய் கொண்டிருக்கிற மது அடியாரை நாங்கள் எந்த ஒரு வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்கள் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும்.
தேவ கிருபைக்காக சொல்ல வேண்டிய சுருக்க ஜெபம். சர்வவல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரைக்கும் எங்கள் சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, என்னால் உமது மிகுந்த வல்லமை எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்தை உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதுக்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினால் நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒரு மறு சபையாருக்கு சொல்ல வேண்டிய சுருக்க ஜெபம். மகா அதிசயங்கள் செய்கிற சர்வவல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயிரம் மேலும் 1000 மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவருக்கு விசாரணை ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபையில் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையில் ஆவி அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பெரியவனவர்களாக நடக்கும்படி உமது ஆசிரம பணி அவர்கள் மேல் ஓயாமல் பேய் செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரியக்கத்தரும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்து மகிமை உண்டாக இதை கட்டளிடருளும். நாம் யாவரும் சேர்ந்து செல்வோம். பொதுவான சோத்திர சபத்தை ஏறெடுப்போம். சரமுள்ள தேவனே, அபாத்திரமோது அடியாராக எங்களுக்கோ மற்றெல்லா மனிதருக்கும் தேவர் அல்சித பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு முழுகிறதோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரிகளை சிரிச்சதற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உமேத்துவதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விலைமதியாத அன்புக்காகவும் கருவினங்களுக்காகவும் மகிமையோடு என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையான நன்றியறிதல் இறுதியுள்ளவர்களாக இருக்கவும் எங்கள் உமது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நிலை உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியுள்ளவராக நடக்கவும் எங்கள் வாக்கினால் மாத்திரமல்ல எங்கள் நடக்கினால் உண்மையை புகழ் பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரி செய்த உபகரணங்களுக்கு எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்த சுத்தம் என்பவருடைய செபம். இத்தனை ஒருமனப்பட்டு உமை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்கள் செய்ய எங்கள் கிருபை அளித்த சர்வவல்லமை தேவனே, 2 பேராது 3 பேராது நாம் அதில் கூடி வரும் பொழுது அவர்களை கேட்கிறவர்களை அருள் செய்வேன் என்று வாக்களிக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாரை எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதலை இப்பொழுது நிறைவேற்றி இம்மையில் உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவை மறுமலித்த ஜீவனை எங்களுக்கு கட்டளையிட்டாரல்லோம். யாவரும் உட்காருவோம். சிறு பிள்ளைகள் திருவசனம் சொல்லுவார்கள். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. எபிரேயர் 4:12. வாழ்வு தரும் வார்த்தை. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எபிரேயர் 4:12. வாழ்வு தரும் வார்த்தை. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிடிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வலியுறுத்துகிறதாயும் இருக்கிறது. எபிரேயர் 4:12. வாழ்வு தரும் வார்த்தை. தேவனுடைய வார்த்தையான ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதையும் ஆவியும் ஆத்மாவையும் கணக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக ஒருவர் குத்துகிறதாயும் இருதயத்தின் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எபிரேயர் 4:12. வாழ்வு தரும் வார்த்தை. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதையும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எபிரேயர் 4:12. வாழ்வு தரும் வார்த்தை. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதையும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எபிரேயர் 4:12. வாழ்வு தரும் வார்த்தை. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எபிரேயர் 4:12.
வாழ்வு தரும் வார்த்தை தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எபிரேயர் 4:12. திருவசம் சொன்ன பிள்ளைகளே, தேவன் ஆசிரியப்பார்கள். திருமண நாள் கொண்டாடுற அன்பு பிள்ளையுடைய பெயரை நான் வாசிக்கிறேன். எஸ்பி ராஜா, எஸ் கிரேசியா அவர் தங்கள் திருமண நாளை 9ஆம் தேதி கொண்டாடுறார்கள். இவர்களுக்காக ஒரு நிமிடம் தலையில் தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலையப்பா, வருஷத்தை நன்மையை மூடி சுற்று கட்டுறப்பா, உன் பாதையில் நெல்லியை சொன்ன வார்த்தைப்படி உடைய பிள்ளையோட வாழ்க்கையில் தகப்பனே திருந்த திருமண நாள் கொண்டாடும்படியாக நல்ல ஒரு பாக்கியத்தை கிருபனை தந்ததுக்காக சோத்திரமாப்பா. வருஷத்தை நீங்கள் கூட்டி கொடுத்த கிருபையிலுக்காக சோத்திரமாப்பா. அவரோட குடும்ப தகப்பனே அநேகருக்கு அது ஆசிரியமாக இருக்க நீர் கிருபை நீர் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. அன்றைக்கு ஒரு ஈசாக்கு ஒரு ரெபேக்காளை நீர் இணைத்தது போல் தகப்பனே அருமையான ராஜா கிரேசியாவை கர்த்தர் நீங்கள் இணைத்த காரியத்தின் மூலமாக இவர்கள் உலகத்துக்கு ஒரு நிறைவான ஆசிரியங்கள் கொடுக்கும்படியாக ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை கிருபை தந்ததுக்காக சோத்திரமாப்பா. எங்களை தாழ்த்துக்கிற பெருமையாகும் நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. எல்லா துதிக்கான மகிமை அப்போ நமக்கு ஒரு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் சிவனல்ல பிதாவே, ஆமென். இப்போது நம் மத்தியில் எஸ் துரைப்பாண்டியன் மேலூப்பணி அவள் ஆசிரியர் பணி 2000 ஓய்வு பெற்று அவர்கள் பார்த்தீங்கன்னா அநேகருக்கு தெரிந்திருக்கு. அப்படி தானே நம்ம பஜனை மூலமாக உலகம் முழுவதும் நினச்சாங்க கர்த்தருடைய வார்த்தை அவர் சொல்லி கொண்டு வர. நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள அடிக்கடி நினச்சவங்க வருவாங்க. ஆனால் பார்க்கும்போது இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக நினச்சார் வந்திருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தேவ செய்தி கொடுக்கும்படியாக பி அருள் ஆனந்தம் கரிசல்பட்டி தேவ செய்தி அளிப்பார்கள். அவர் 2 பேர் இணைந்து நினைச்சவங்க கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பார்கள். இப்போது நாம் அவர்கள் கரை தட்டி மத்திய திருச்சும் சாவுமாக அவர்கள் வரவழைப்போம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாளிலே எங்களை இங்கே வரும்படியாக அனுமதித்ததற்காக முதலாவது நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அடுத்தபடியாக இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், சபையை ஊழியத்தின் மத்தியிலே சந்தித்து நடத்துகிற சகோதரன் அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலோடு அன்பான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் யார் என்பதை பற்றி அதிகமாக சொல்ல தேவையில்லை. ஐயா அவர்கள் சொன்னது போல உங்களுடைய மத்தியிலேயே நான் ஒரு சில முறை பழைய காலத்தில் வேற பஜனை ஊழியத்தை செய்து நிறைவேற்றி இருக்கிறேன். இந்த நாள் வரையிலேயும் 54 வருஷமாக பஜனை ஊழியம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது கர்த்தருடைய கிருபை. அதே நேரத்தில் என்னுடைய வயசு இப்போ 83. என்னுடைய மனைவி இடையன்குளம். ஏற்கனவே இங்கே அவளுடைய உறவினர்கள் ஒரு குடும்பம் இருக்கிறதுனாலே நான் வந்த உடனே எங்களை அன்பாக அவர்கள் விசாரித்து ஏற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த கிராமத்தில் இந்த சபையிலே எங்கள் குடும்பத்திலிருந்து மேலோப்பூரிலிருந்து ஒரு பெண்ணையும் கல்யாணம் செய்து கொடுத்து மெட்ராஸில் தான் இருக்குது. பரவாயில்ல. இந்த நாளிலே எங்களை அன்பாக ஏற்றுக்கொண்டு இந்த ஊழியத்திற்கு ஒழுங்கு செய்த அன்பு சகோதரன் அந்த அமைதியாக கமர்ந்து இருக்கிறார். அவரையும் நான் நினைவு கூறுகிறேன். எங்கள் உறவினர் தான் என்பதற்காக நன்றி கூறுகிறேன். அடுத்தபடியாக இந்த பைபிள் நான் இப்போ பிரசங்கம் பண்ண போகிறது இல்லை. ஆனால் சில வார்த்தைகளை சொல்லி உங்களிடத்துல பெற்றுக்கொண்டு சகோதரன் செய்தி கொடுக்கும்படியாக நான் இதுக்கு முன்னே 2 தடவை வந்து இங்கே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அவர் என்னோடு கூட இப்போ 2-3 மாதமாக வந்து கொண்டே இருக்கிறார். செய்தி கொடுப்பார். அதற்கு முன்னதாக நான் இந்த வருஷத்திலே கடைப்பிடிக்கிற ஒரு ஒழுங்கு, எந்த சபைக்கு போனாலும் சரி ஒரு வேதாகமத்தை வாங்கி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். உங்களிடத்தில் அன்பான பணிவான வேண்டுகோளை தருகிறேன். பாடம் வாசிக்கிறதுக்கு இந்த புத்தகம் இங்கே அது வைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் வந்து இதை எடுத்து பகுதியை நீங்கள் பார்த்து, அப்போ அந்த பகுதியை பார்க்கத்தக்கதாக ஊழியம் செய்கிறவர்கள் முன்னக்கூட்டியே கொஞ்சம் உதவி செய்யலாம். அது 1வது பாடம் எந்த இடத்துல இருக்குது, 2வது பாடம் எந்த இடத்துல இருக்குன்னு 2 பேப்பர்களை வச்சு அடையாளத்தை வச்சுக்கிடலாம். சொந்த வேதாகமத்தை கொண்டு வர்றதை விட நான் நினைக்கிறது ஆலயத்தில் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்திலேயே பாடங்களை வாசிக்கிறது என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அது எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு சத்தியம். கிட்டத்தட்ட நம்ம பகுதியிலே நான் 10-12 சர்ச்சுக்கு போய் இப்போ இந்த புத்தகத்தை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஆக இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்களோ அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமம் ஆலயத்திலே இருக்கும். இதையே பாடம் வாசிக்கிற பயன்படுத்துறது அது உங்களுடைய பெரியவர்களுடைய தீர்மானத்திற்கு ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கட்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே நான் என்னுடைய சார்பிலே
இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய சபை ஊழியரின் இடத்திலே இந்த ஆலயத்திலே பயன்படுத்தும்படியாக இந்த வேதாகமத்தை அன்பாக அளிக்கிறேன். அடுத்தபடியாக இன்னொரு காரியத்தையும் செய்வேன். அது என்னன்னா, ஒரு நம்பிக்கையிலே வருவேன். இந்த வசனம் சொல்லுது பாருங்க பிள்ளைகள், அவங்களுக்கு ஒரு ஊக்கமான ஒரு உதவியை செய்வேன். இங்கே எண்ணி பார்த்தேன், நான் கொண்டு வந்திருக்கிறத விட குறையாத்தான் இருக்கு. பரவாயில்லை. அப்படியானால் இங்கே அன்பான பிள்ளைகளாக வசனம் சொல்ல பிள்ளைகள் வாருங்கள். உங்கள் ஐயா அவர்களிடத்திலே இதற்கான இந்த வசன போர்டை நீங்கள் அன்பளிப்பாக பெற்றுக்கொள்ளுங்கள். 2 3 நாள் வாங்க வாங்க, உங்க ஐயா தான் தருவாங்க. ஆளுக்கு ஒன்று. இல்லை, நீங்களே கொடுங்க. இது ரொம்ப எழுத்து கம்மியாக இருந்தால் வேற ஒன்று கொடுங்கன்னா கொடுங்க, நல்லா இருக்குல்ல. இன்னொன்று எடுத்து கொடுப்பேன். நல்ல நல்ல வசனத்தை இங்கே இருக்குல்ல, இதாக இருக்கு. ஆமாம், நீ பரவாயில்ல, வந்துட்டு கொடுங்க கொடுங்க. அதில் சரி, ரைட்டா, வாங்கி வச்சு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது ஊக்கப்படுத்துகிறதுக்கு, பிள்ளைகளை ஊக்கப்படுத்துகிறதுக்காக நான் இப்படி வாங்கி கொடுக்கிறேன். நான் பெருமை பாராட்டுகிறதாக இருந்தால் கர்த்தர் மன்னிப்பாராக, பெருமை பாராட்ட மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை எந்த ஊருக்கு பிரசங்கத்துக்கு போனாலும் சரி தான், எவ்வளவு தூரத்துக்கு போனாலும் சரி தான், ஒத்த ரூபா கூட அந்த சர்ச்சில் நான் வாங்குற எனக்கு விருப்பம் கிடையாது. ஏனென்றால் நானும் என்னுடைய மனைவியும் 2 பேரும் பென்ஷன் பணம் வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ இங்கே வரேன், எத்தனை ரூபா செலவழிஞ்சிரும். அதை நான் எல்லாம் ஏமாற்றுகிறேன்னு ஒரு தவறான சிந்தனைக்கு வேண்டாம். கடந்த மாதத்தில் ஒரு தடவை தூத்துக்குடி மாவட்டத்தில், அது என்ன ஊர் இருப்பா, வடக்கு போனோம்ல, விசாகப்பட்டினம், அந்த சைடுக்கு காரில் போனோம். இவரையும் கூட்டிகிட்டு தான் போனேன். ஒத்த ரூபா கூட நான் வாங்காமல், கடவுள் எனக்கு அவருடைய ஊழியத்துக்காக செலவழிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். இந்த நாளிலும் அந்த அமர்ந்திருக்கிறார் அல்லவா எங்கள்கிட்ட உறவினர், அவரிடத்துல கேட்டு தான் நான் இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு, நீங்கள் கூப்பிட்டா கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு சபை ஊழியர் யார் எங்கே இருக்காங்க தெரியல, பொறுத்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இதில் எத்தனை 3 4 இருக்குப்பா பாரு, பெருசு எத்தனை இருக்கு? 4 இருந்துன்னா சரிதான். ஏன்னா என்னை அனுமதித்த ஐயா அவர்கள் ஒரு அன்பளிப்பை வாங்கிட்டு போங்க. வாங்க, 1 பாடம் வாசித்த 2 பேரும் வாங்க. வாங்க, நீங்க கொடுங்க. அவங்க தப்பு. சரி, அதை அவங்களுக்கு கொடுங்க. நாங்கள் இதை உங்களுக்கு வச்சுக்கிட்டோம். இது உங்களுக்கு வச்சுக்கிட்டோம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்தி இந்த தடவை சகோதரன் கொடுக்கக்கூடிய அளவில் நான் அவர்கிட்ட சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன். உங்களுக்காகவும் இங்கே தகவலை கொடுத்துட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் எல்லா ஊர்லேயும் வாய் திறந்தோம்னா சமயத்தில் மூடுறதுக்கு நேரம் ரொம்ப ஆகுது. அப்படி ஒரு வியாதி பிடிச்சதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் சரி தான், நான் அப்படி நினைக்கிறது இல்லை. இருந்தாலும் 2 வார்த்தைகளை சொல்லி நான் நிறைவு செய்து போகிறேன். சகோதரன் கொடுப்பார். ஒரே ஒரு சின்ன கேள்வி. நாம் வச்சிருக்கிறது பரிசுத்த வேதாகமம். இதுக்கு ஒரே பேர் சொல்கிறேன், ஜீவ புத்தகம். அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். நான் விளக்கம் பேச நேரம் இல்லை. இது ஜீவ புத்தகம். உலகத்தில் இருக்கிறது கிறிஸ்தவங்க மட்டும்தானா? முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க, இந்து சகோதரர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் இருக்காங்க.
எல்லாரும் யாரை தேடுகிறார்கள்? அவரவர்கள் ஒவ்வொரு தெய்வம் என்று எண்ணி தேடுகிறார்கள். அந்த விமர்சனத்துக்களே போகவில்லை. நாம இங்க வந்து தேடுகிறோம், கர்த்தரை தேடுகிறோம். என்ன நோக்கம்? சுகமா இருக்கணும்யா? நீங்களே பதில் நினைச்சு பாருங்க. அவரை தேடாதவர்கள்லாம் ஆஸ்பத்திரியில இருக்கோம். நல்லா யோசித்து பாருங்க. கிறிஸ்தவத்தில் பேரை பதிஞ்சு சங்க காணிக்கையும் எழுதிக்கிடுவாரு. கோயிலுக்கே ஒருத்தர் வரல, அவர் என்ன ஆஸ்பத்திரியில இருக்காரு? இல்லை, கிறிஸ்தவர்களாக இல்லாதவர்களெல்லாம் ஆஸ்பத்திரியில இருக்காங்க. ஒன்று. அப்ப சுகத்திற்காக மட்டும் நாம் இங்க வந்து தேடவில்லை. ஒன்று. ரெண்டாவது, வசதியா சாப்பிடணும். இயேசுவானவரை தேடாதவர்கள்லாம் தர்மம் எடுத்துக்கிட்டா இருக்காங்க. இந்தியாவில் முதல் பணக்காரன் யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? தம்பிமார் சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியாவில் முதல் பணக்காரன் அம்பானி, அதானி, 2 பேரும் பல லட்சம் கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன கிறிஸ்தவனா? ஒன்றை சொல்லுகிறேன் உங்களுடைய இருதயத்திலே, கர்த்தர் நமக்கு சுகத்தையும் தருகிறவர். நமக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்க எல்லாருக்கும். போஜன காரியத்தை கவனிக்கிறவர் கர்த்தர். நமக்கு மட்டுமில்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும். ஏற்றத்தாழ்வுகள் உலக மனுஷனுக்கு காணப்படவும் செய்யலாம். ஆனால் மறுபடியும் சொல்லுகிறேன், வசதியா வாழணுங்கிறதுக்காக மாத்திரமல்ல, அது உள்ளடக்கின காரியம். நன்றாக போஷிக்கப்பட வேண்டும் என்ற காரியத்திற்காக மாத்திரமல்ல, அது உள்ளடக்கின காரியம். அதே நேரத்தில் சரீர வாழ்க்கைக்காக மாத்திரம் என்பது மிக தவறு. நாம் எப்படி வேணாலும் வாழலாம். உலகத்தில் எப்படி வேணாலும் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவத்தினுடைய மைய கருத்து என்ன? சரீர வாழ்க்கை மாத்திரமல்ல, சரீர வாழ்க்கையை உள்ளடக்கின ஆத்தும வாழ்வு. இந்த ஒரே காரியத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். தம்பி பிறகு ஆண்டவன் சண்டைக்கு வருவார். என்னைய பேசணும்னு சொல்லிவிட்டு நீங்களே நேரத்தை இழுத்து விட்டீங்கள அப்படிம்பார். வேத புத்தகத்தில் பார்க்கிறோம், சிருஷ்டிப்பின் தன்மை. வாயினாலே சிருஷ்டித்தார். கடலிலிருந்து பறவைகள் வரட்டும், நீர்வாழும் ஜந்துக்கள் வரட்டும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நல்ல தெளிவாக இருக்கு. நீங்கள் வீட்டில் 1ஆம் அதிகாரத்தையும் 2ஆம் அதிகாரத்தையும் திரும்ப திரும்ப ஒரு 10 நாள் வாசித்து பாருங்க. அது மனப்பாடமாக ஆகட்டும். அதுக்கு பிறகு மற்ற காரியங்களை வாசிங்க. 6வது நாள் என்ன பண்ணினார் தேவனாகிய கர்த்தர்? காற்றிலிருந்து விலங்குகள் வரட்டும் வாயினாலே. 5வது நாள் ஜலத்திலிருந்து மீன் பறவைகளும் நீர்வாழும் ஜந்துக்களும் வரட்டும் வாயினாலே. 6வது நாள் காட்டிலிருந்து மிருகங்கள் வரட்டும் வாயினாலே. வீட்டில் வளர்கிற மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் வரட்டும் வாயினாலே. 6வது நாள் மனுஷன் பூமியிலே தோன்றட்டும் வாயினாலே. சரியா தப்பா? பதிலே இல்லை, தப்பு. வாயினாலே சிருஷ்டித்த நீர்வாழும் ஜந்துக்கள், வாயினாலே சிருஷ்டித்த மிருக ஜீவன்கள். மனுஷன் மாத்திரம் வாயினாலே சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல. அந்த ஒண்ணுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்தார்? மண்ணை எடுத்தார், தன் கையினாலே தன்னுடைய ரூபத்தின்படி சாயலாக சிருஷ்டித்தார். பொம்மையா கிடக்கான் தரையில. இப்ப எல்லாரும் வாயை திறந்து சொல்லணும், கர்த்தர் என்ன பண்ணினார்? அவனுடைய நாசியிலே தமது சுவாசத்தை ஊதினார். அவன் என்ன ஆனான்? எல்லாரும் சொல்லுங்கள், ஜீவாத்மாவானான். பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஜீவாத்மா கணக்கே கிடையாது. மனுஷன் மாத்திரம் ஜீவ ஆத்மா. அப்ப நம்மை அவர் திருச்சித்து உலகத்தில் வாழும் வரைக்கும் வாழு. ஒரு நாள் கண்டிப்பா உலகத்தை விட்டு போகத்தான் செய்வான். ஆனால் உன்னுடைய ஜீவாத்மா திரும்ப என்கிட்டே வரணும். மறுபடியும் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், மனுஷனுடைய ஜீவாத்மா மனுஷனிலே இருக்கிறதுனாலே மரித்த பின்பு அந்த ஜீவாத்மா பரதீசுக்கு போகணும், ஆதீசுக்கு அல்ல. அதை நினைத்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். தம்பி அருளானந்தம் என்னோடு கூட வருகிறவர். கரிசல் கங்கனாங்குளத்திலேயே பைபிள் கடை வச்சிருக்கிறாரு. அப்புறம் இந்த வசன போர்டுகள்லாம் வச்சிருக்கிறாரு. எல்லாம் அவருடைய முயற்சி இதுதான். ஊழியங்களுக்கும் செல்லுவார். இப்போ 3 மாசமா நான் தான் பிடிச்சு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன்.
அநேகமாக மாதத்தில் ஒரு நேரமாவது எங்கேயாவது பிரசங்கத்துக்கு இடம் கொடுக்கணும்னு நினச்சேன். இன்னைக்கு உங்களுடைய மத்தியில் கொடுக்கறதற்கு கர்த்தர் திட்டம் பண்ணி இருக்கிறார். குறிப்பிட்ட நேரத்தில் அவர் நிறைவு செய்வார். கர்த்தருடைய நாமத்தினாலே அவருடைய கரத்திலே இந்த நேரத்தை கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். உங்கே கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சுமந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சுமந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளையில் கூட வந்திருக்கிற எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல என்று சொன்னீரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு என்னோடு பேச போயிருக்கா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏதோ வந்தோம் ஏதோ போனோம் என்றல்ல, நீர் எங்களை குறித்து ஒரு நோக்கம் உண்டு என்றால் ஆண்டவரே, இந்த உலகத்திலே எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நல்ல புஷ்டியோடு இதுவரை காத்தீரே, வழி நடத்தினீரே. எங்களை மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தை மட்டுமல்ல, எங்கள் பிள்ளைகளை மட்டுமல்ல, எங்கள் தேசத்திலே ஆண்டவரே இதுவரை எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்து கொண்டபடியால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளையும் கூட எங்களுக்காக கூட்டி கொடுத்த உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வேளையிலும் கூட அடியனோடு கூட நீர் ஒரு சில நிமிஷங்கள் நீர் எங்களோடு கூட இடைபட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. எங்களுக்கல்ல, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் என்று கெஞ்சி ஜெபிக்கிறேன் ராஜா. இயேசுவே, என்னை தாழ்த்துகிறேன் ராஜா. நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுக்கு உதவாதவன் தான், ஒரு கழுதை தான். ஆண்டவரே, நீர் என்னை தேர்ந்தெடுத்த நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பிள்ளைகளோடு கூட பேசும். என்ன தேவை உண்டு என்று கண்கலங்கி கண்ணீரோடு வந்திருக்கலாம். நீர் அவர்களோடு நீர் பேச போயிருக்கா. ஸ்தோத்திரம். வயதானவர்கள், முதியவர்கள், ஆண்டவரே, இன்னும் வாலிபர்கள், வாலிப தங்கைகள், சிறியவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறாங்கப்பா. நீர் அவர்களோடு இடைபட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கடைசி காலத்துக்குள் வந்துவிட்டோம். இனி காலம் செல்லாது. ஆண்டவரே, எந்த நேரத்தில் நீர் வருவீர் என்று நாங்கள் அறியோம். ஆனாலும் கூட
நீர் அறிந்திருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட தேவனுடைய செய்தியை கொடுக்க எங்களை அழைத்த அருமையான சாருக்காக, அருமையான உபதேசியாருக்காக, விசுவாசிகளுக்காக, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட என்ன செய்தியை கொடுப்பது என்று நேற்று இரவு நேரத்தில் நான் ஜெபிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கெல்லாம் என்னுடைய படுக்கையிலே முழங்கால் இடித்து ஜெபித்தேன். ஆனால் நானாக ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு வந்தேன், இந்த பிறப்பின் செய்தி. அந்த செய்தியை நிறைய திருச்சபையிலே பேசியிருக்கிறேன். இயேசு இந்த பூமியிலே எதற்காக வந்தார்? எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அருமையான வசனம். அதை குறித்து தான் உங்களுடைய திருச்சபையிலே பேச வேண்டும் என்கிற ஆயத்தத்தோடு வந்தேன். ஆனால் உங்கள் திருச்சபையில உள்ளே வந்தவுடனே அந்த சிறு பிள்ளைகள் வசனத்தை சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் வியப்பாக இருந்தது. அருமையாக, தெளிவாக, வசனத்தை திருத்தமாக சொல்கிறதை நான் அறிந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட அந்த செய்தியை நான் கொடுக்கவில்லை. ஆனால் இந்த நாளிலும் கூட ஒரு கிறிஸ்தவள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது என்கிற கருத்தை வைத்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அருமையான துரைப்பாண்டியன் ஆசிரியர் சொல்லிவிட்டார், அவரை தேடாதவர்களும் இந்த உலகத்தில் நல்லவா இல்லாமல் இருக்காங்க, நல்லா தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டார். ஆனாலும் நான் ஒன்று சொல்லுவேன், எவ்வளோ பலவீனம் இருக்கும், எவ்வளோ பாடுகள் இருக்கும், எவ்வளோ உபத்திரவம் இருக்கும், எவ்வளோ நெருக்கம் இருக்கும், எவ்வளோ சோதனை இருக்கும், எத்தனை போராட்டங்கள் சோதனை வந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவனுடைய வாழ்க்கையில எது இருக்கிறதோ இல்லையோ கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட இருப்பார். ஆனால் அது ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். ஏன் சொல்கிறேன் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அடிக்கடி சில செய்தியோடு சொல்வார்கள், துரைப்பாண்டியன் ஆசிரியர், உங்கள் திருச்சபையை ஆண்டவர் கட்டி கொடுத்திருக்கிறார், இந்த திருச்சபைக்கு நீங்கள் வாருங்கள், நீங்கள் வந்து தேவனை மாத்திரம் பார்த்து ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கண்டு கொள்ளலாம் என்று அவர் சொல்வார். ஆனால் இந்த நாளிலும் கூட நான் உங்கள் மத்தியிலே ஒரு சில கரெக்டாக அரை மணி நேரத்துக்குள்ள என்னுடைய செய்தியை முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அருமையான வார்த்தை. 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். போதுமா? 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு சொல்லுங்க போனார்கள் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் சொல்லுங்க? நீங்க சொன்னாதான் எனக்கு மெசேஜ் ஓடும். எதுக்கு வந்திருக்கீங்க?
ஜெபிக்கும்படி வந்திருக்கிறீங்க. எதற்காக ஜெபிக்கும்படி வந்திருக்கோம்? ஒருவேளை நம்முடைய சரீரத்தில் வியாதி இருக்கலாம், நம்முடைய குடும்ப தேவை இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளின் தேவை இருக்கலாம், அல்லது ஆண்டவர் இந்த வருஷம் மழை பெய்வாரா, மழை வர்ஷிக்க பண்ணுவாரா, வர்ஷிக்க பண்ண மாட்டாரா, எப்படி என்று ஒரு ஏக்கத்தோடு இந்த ஆலயத்திற்கு ஜெபிக்க வந்திருக்கலாம். ஆமென். ஆனால் உங்களுடைய ஜெபம், என்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட ஜெபமாய் இருக்க வேண்டும்? சொல்லுங்க. நீங்க வாசித்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆயக்காரனுடைய ஜெபத்தை போல காணப்பட வேண்டும். அருமையான ஒரு வசனம், அழகான அந்த வார்த்தை சொல்கிறது, ஒருவனுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்தார்? கேட்டார், அங்கீகரித்தார். ஆனால் ஒருவருடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்யவில்லை? அங்கீகரிக்கவில்லை. பரிசேயனுடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஏன்? அந்த அருமையான அந்த வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது 18வது அதிகாரம், அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, வாசியுங்கள். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவான். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் யாருக்கு தாழ்மையா இருக்க வேண்டும்? நம்மை படைத்த ஆண்டவருக்கு நீங்களும் நானும் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு மனைவி தன்னுடைய கணவனுக்கு, புருஷனுக்கு எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? வேதம் சொல்கிறது, அவள் எப்படி இருப்பாளாம்? கிரீடமாய் இருப்பாள். நம்ம எப்படி இருக்கிறோம்? கணவனுக்கு தாழ்மையாய் நடந்து கொள்கிறோமா, அல்லது பிள்ளைகள் பெற்றோருக்கு தாழ்மையாய் நடந்து கொள்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் தாழ்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய விருப்பம். அப்படி நீங்களும் நானும் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கும்போது, இந்த காலை வேளை பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளை கூட வந்திருக்கிற உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன்னுடைய ஜெபத்தை நான் என்ன செய்வேன்? கேட்பேன். கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கேட்பார். நல்லா ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கோம், காலமே எழுந்து குளிச்சிருப்போம், நல்ல மேக்கப் போட்டிருப்போம், எதெல்லாம் தேய்க்கணுமோ தேய்ச்சிட்டு வந்திருக்கோம், நல்லது. ஆனால் ஆண்டவருக்கு விருப்பமுள்ள காரியம் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். உங்க தகப்பனை வச்சுக்கிடுங்க, அல்லது உங்க கணவனை வச்சிடுங்க, அல்ல மனைவியை வச்சிடுங்க, அல்ல பிள்ளைகளை வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா நீங்க கேட்குறீங்க, என்ன கேட்பீங்க? பண்டிகை நாட்கள் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு, ஐயா எனக்கு என்ன வேணும் இந்த வருஷம்? என்ன வேணும்? சாரி வேணும். கணவன் கேட்பாரு, எனக்கு இன்னைக்கு இந்த விருப்பு ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் வேணும். உங்ககிட்ட கேட்டால் தானே எங்களுக்கு கிடைக்கும். அதனால பிள்ளைகளுக்கு நம்ம தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும், பெற்றோர்களாகிய நீங்களும் நானும். ஆனால் ஆண்டவர் உங்களிடத்தில் இருந்து என்னிடத்தில் இருந்து விரும்புகிற காரியம், இதுவரை உங்களை கண்மணியை போல பாதுகாத்து இதுவரை வழிநடத்தி என் பிள்ளையை வந்தேனே, எனக்காக என் பிள்ளை என்ன செய்தது, என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்று அவர் ஏங்குகிற கர்த்தராயிருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லிக்கொண்டே போனா அநேக வசனத்தை காண்பித்து கொடுக்க வேண்டாம், நேரம் போதாது.
ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது என்ன? ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை சொன்ன உடனே அந்த வேலையை செய்தால் அந்த தகப்பன் என்ன செய்வாரு? அவர் கேட்டதை சொல்லுங்க, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ரொம்ப பக்தியா வளர்த்தாங்க. கரெக்டா கோயிலில் இருக்கணும், பெல்லு அடிச்சிட்டுனா எங்கேயாவது இருந்துட்டு வீட்டுக்கு போனால் கொன்னுருவார் அடி. இப்போ பிள்ளைங்களை அப்படி வளர்க்க முடியுதா? முடியும், முடியும். ஏன்? நம்மளே அப்படி இல்லையே. நம்ம கரெக்டாக இருந்தால் பிள்ளைங்க சரியா இருக்கும். நீங்கள் சரியா காலமே எழுந்து ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது உங்கள் பிள்ளைங்க பார்க்கும், கொஞ்ச நாள் பார்க்கும். எங்கள் அப்பா நல்ல ஜெபிக்கிறார், எங்கள் அம்மா என்ன நல்ல ஜெபிக்கிறார்கள். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்? ஜெபிக்கணும். அப்படின்னா அந்த பிள்ளை ஜெபிக்கும். காலமே எழுந்து வேதத்தை எவ்வளவு பேர் வாசிங்கன்னுட்டு நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கல. ஆனால் அனுதினமும் வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும், ஆண்டவருடைய விருப்பம். அப்படி நீங்க இந்த வேதத்தை சுமந்தால் ஆண்டவர் உங்களை, அப்படிதான் வார்த்தை சொல்லுது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை கீழ்ப்படியும் போது அந்த பிள்ளை என்ன செய்யுது? அதை ஃபாலோ பண்ணுது. அதே போல நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு மாதிரியா இருக்க வேண்டும். வேத வசனம் சொல்கிறது. எங்க அம்மா நெடு முழங்கால நின்று ஜெபிக்கும் போது நாங்கள் சிறுவர்கள் படுத்திருப்போம். எங்கள் வீட்டில் சரியான வீடு கிடையாது. மழை பெஞ்சா என்ன செய்யும்? பாதி மழை வீட்டுக்குள்ளே தான் தண்ணி வரும். எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருப்போம். ஆனால் எங்கள் அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா? நெடு முழங்கால நின்று ஜெபிச்சு கொண்டிருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு அதனால தான் ஊர் ஊராய் பலவீனம் உண்டு, சுகவீனம் உண்டு, பாடுகள் உண்டு, இல்லைன்னு நினைக்காண்டாம், எல்லாத்துக்கும் உண்டு. ஆனாலும் தேவனுடைய செய்தியை சுமந்து கொண்டு ஒரு கழுதையாய் போதிக்கிறோம் என்றால் கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். என்னை மேன்மைப்படுத்திக்கிறார் நான் சொல்லுவேன். ஏன்னா பரிசுத்த வேதம் சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த உலகத்தில் உள்ள நன்மையும் உண்டு, ஆவிக்குரிய நன்மையும் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் இந்த ஆலயத்தை மறந்து வீட்டிலே இருக்கிறார்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் காலையிலே துரைப்பாண்டியன் ஆசிரியர் ஃபோன் பண்ணார். தம்பி, கரெக்டாக எத்தனை மணிக்கு போகணும்? 9:30 வந்துடும். எல்லாம் நீ கரெக்டாக பரப்பிட்டு இருக்கணும், அல்லது அடிச்சு விடுவார். எத்தனையோ வாத்தியார்கிட்ட அடிபட்டவன் தான். ஆனால் இன்னைக்கும் அவர் கையினால நான் கொட்டு வாங்குறேன். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை ஏன் சொல்கிறேன் என்றால், கர்த்தருடைய ஊழியம் அது ஒரு பெரிதான காரியம். எப்படியாவது நீங்கள் இந்த ஆலயத்தில் ஒரு பாட்டு பாடினாலும், இந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணினாலும் ஆண்டவருக்கு பிரியம். பிரியமா? பிரியம் இல்லையா? பிரியம். ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? தன்னைத்தான் நீங்களும் நானும் தாழ்த்த வேண்டும். தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் ஐயா? பரிசேயனுடைய ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை? இன்னைக்கு உலகத்திலேயும் கூட அநேக பரிசேயன் போன்றவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. எனக்கு பாடத் தெரியும், எனக்கு ஆடத் தெரியும், அப்படியெல்லாம் சீக்கிரமாக போயிடுவாங்க. அல்லேலூயா. எங்கே போயிடுவாங்க? உலகத்தை விட்டு போவாங்கன்னு நான் சொல்லலை.
நரகத்துக்கு போயிடுவாங்க. ஆமென். ஏன் சொல்கிறேன் என்றால், பரிசேயனுக்கு தெரியாததா? நீங்கள் வேதத்தை நன்கு வாசித்து பாருங்கள். பிரசங்கம் தெரியும், வேதத்தை பற்றி தெரியும், வசனத்தை பற்றி தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த 11வது வசனத்தை வாசியுங்கள். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவோ. ஆமென். அழகா சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறது ஒரு வார்த்தை அருமையாக சொல்லப்பட்டு, இந்த ஆயக்காரனை போலவோ இராததினால் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இவனுடைய தாழ்மை இல்லை. நான் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மை மிகவும் அவசியம். நீங்களும் நானும் தாழ்மை உள்ளவர்களாய் ஜெபிக்கும் போது அப்படிப்பட்ட ஜெபத்தை அங்கீகரிப்பார். ஆமென். ஏன் சொல்கிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையில முட்டி மோதி அழுது கண்ணீர் விட்டு ஜெபிச்சிருக்கலாம். ஆண்டவரே, நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், எனக்கு நல்ல வாலிப பிள்ளைகளை தந்திருக்கிறீர், வாலிப பையன்களை தந்திருக்கிறீர், ஏற்ற துணையை தாரும். அப்படி உங்கள் குடும்ப தேவைக்காக நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபித்திருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லலாம், ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, என் குடும்ப வாழ்க்கையிலே, என் மனைவியின் வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே பலவீனங்கள் வருது, பாடு வருது, சோர்வு வருது, என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லை என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். வேதம் சொல்கிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ உயர்த்தப்படுவான். வேதம் சொல்கிறது, நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாய் ஜெபிக்கும் போது, உங்களிடத்தில் மாசு இருக்கும்போது ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டார். நான் சொல்லுவேன், ஆண்டவர்கிட்ட என்னென்ன தேவை கேட்டேனோ, என் பிள்ளைகளுக்கு தேவையை கேட்டேனோ, என் பிள்ளைக்காக ஒரு மருமகனை தாரும் என்று கேட்டேனோ, எனக்கு பிள்ளை கண்டிப்பா முதலாவது ஆண் பிள்ளைதான் வேண்டும் என்று கேட்டேனோ, அப்பொழுதே ஆண்டவர் தந்தார தரலையா? எனக்கு தந்தார். ஆமென். ஏன் சாட்சியா சொல்கிறோம்? ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்களும் நானும் சரியாய் செய்ய வேண்டும். காலமே எழுந்து வேதத்தை தியானிக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் பாக்கியவாட்டிகளாய் காணப்பட வேண்டும் என்றால், நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்கணும்? வேதம் சொல்கிறது, உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்கள். வேதம் சொல்கிறது, அவர் சொல்கிறார், 12வது வசனத்தை வாசியுங்கள். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அந்த ஜெபம் ஆண்டவர் கேட்கவில்லை, அந்த ஜெபத்தை அவர் அங்கீகரிக்கவில்லை. ஏன்? அவர் உபவாசம் இருந்தார். கரெக்டா தசம பாகத்தை சபைக்கோ, இன்னைக்கு சொல்ல போனா தசம பாகத்தை யாருக்கு கொடுக்கணும் சொல்லுங்க? ஆலயத்திற்கு கொடுக்கிறோம். நம்ம எங்க கொடுக்கிறோம்? கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு 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 அந்த ஊழியருக்கு இந்த ஊழியருக்கு. நீங்க எந்த சபைக்கு போறீங்களோ அந்த சபைக்கு உங்கள் தசம பாகத்தை பண்டக சாலைக்கு சொல்லுங்க கொண்டு வர வேண்டும். ஆமென். அப்படி நீங்கள் உங்கள் திருச்சபையை நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, அந்த ஆயக்காரனுடைய வாழ்க்கையிலே, அந்த பரிசேயனுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிறார், ஆயக்காரர். நான் யாரு? ஆயக்காரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர்களை நீங்கள் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள்.
அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? போதும். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது. ஏன்? அந்த பரிசேயனுடைய வாழ்க்கையில ஜெபிச்ச ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை என்றால் அவன் சொல்லுகிறான், நான் அநியாயக்காரர். அநியாயக்காரர். இந்த உலகத்துல மற்றவர்களை பார்த்து நாம் சொல்லுவோம், அவனா ஒன்றுக்கு உதவாதவன், அவனா கெட்ட வார்த்தை பேசுகிறவன், அவனா மற்றவர்களை குறித்து சொல்லுகிறோம். ஆனா சர்ச்சுக்கு வந்துட்டா நம்முடைய நல்ல பாட்டு தான், நல்ல ஆட்டம் தான், 1ஆம் தேதி சம்பளம் தான் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு தெரியுமா? ஆனா பாட்டுன்னா பாடிக்கிட்டே இருக்கலாம், நேரம் போதாது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில அநியாயக்காரனாய் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. நான் அநியாயக்காரர். ஒருத்தர் சொன்னார், அநியாயக்காரர் யாரு? யாரு? சகை சொன்னார். அவன் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்று சொன்னார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் அநியாயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நல்ல ஜெபிக்கிறவர்கள் தான். ஒரு தங்கச்சி எனக்கு நல்லா தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னால நல்ல ஜெபிக்கிறவள் ஆலயத்திற்கு போனா ஜெப குறிப்பு கொடுத்துட்டா முத ஜெப குறிப்பு அவங்க தான் ஜெபிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு சின்ன சண்டை வந்துச்சு. எப்படி சண்டை? பக்கத்து வீட்டில் ஒரு முடுக்கு சண்டை. அப்போ யாருக்கு தான் நெருக்கம் இல்லை? எல்லாத்துக்கும் நெருக்கம் உண்டு. நெருக்கம் வந்தா ஆண்டவரை நீர் பார்த்துக்கொள்ளும் என்று நீங்கள் ஜெபிக்கும் போது அதை ஆண்டவர் பார்ப்பார். ஆனால் அப்படி இவங்க இல்லை. இவங்க கொஞ்சம் ஃபைட் பண்ணாங்க. வார்த்தை மீறியது, கெட்ட வார்த்தை பேசினார்கள். நான் கொஞ்சம் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்பொழுது வெளியே ஷர்ட்டை எடுத்து போட்டுட்டு வெளியே கொஞ்சம் இப்படி எட்டி பார்த்தேன். எனக்கு தெரிந்த உறவினர் தான். ஆனால் சரி இந்த அம்மா பேசுது, சரி வரட்டு, நம்ம வீட்டுக்கு தானே வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டேன். வந்த உடனே திட்டுனா, நான் வீட்டில் தானே இருந்திருக்கிறா, ஒரு வார்த்தை வந்து கேட்கலாம்லா அப்படின்னு கொழுந்தேன். சொல்லப்போனால் எனக்கு மதனி கொழுந்தியா உடனே இப்படி சொல்லிவிட்டு நான் வீட்டில் உட்காந்துருந்தேன். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நீ ஒரே வாயிலிருந்து தித்திப்போ கசப்புள்ள வார்த்தை வரக்கூடாது. ஆனால் அவர்கிட்ட சொன்னேன், கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடாது என்று சொன்னேன். அவ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அவன் மன்னிப்பு கேட்டிருப்பா ஆண்டவர்கிட்ட, அதுக்காக நான் சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்கிறது அநியாயக்காரரை குறித்து. எசேக்கியேலை நீங்கள் வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது வாசியுங்கள். என் முகத்தை அவர்கள் விட்டு திருப்புவேன், முகத்தை பரிகாரர் அதற்குள் பிரவேசித்து பரிசுத்த குலைச்சலாக்குவார்கள் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, பரிகாரரை குறித்து வேதம் சொல்கிறது. யாத்ராமத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 10 கட்டளைகளில் ஒன்று என்ன கட்டளை? விபச்சாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு பாவம் செய்தாயிட்டே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. அருமையான ஒரு பாடலாசிரியர் பாடுகிறார், பாவத்தின் பரநரகம் ஓ பாவி நடுங்கிடாயோ, அழியோம் அழியோம் காணாதல்லோ நித்தியம், இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலந்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலந்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். நேரம் போதாது, சுருக்கமாக நான் பேச ஆசைப்படுகிறேன். ஆயக்காரனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. லூக்கா எழுதின சுவிசேஷம்
அதே 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவனே அல்ல, நீதிமானாய் ஆக்கப்பட்டான். தன்னை அவன் என்ன செய்கிறான்? தாழ்த்துகிறான். வேதம் சொல்கிறது தன்னை தாழ்த்த வேண்டும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அவர் என்ன செய்வார்? உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். உங்களை உயர்த்துவார். உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார். உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஜெபமாய் இருக்க வேண்டும்? ஆயக்காரனுடைய ஜெபமாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான ஒரு வசனம் உண்டு. 2 நாளாகமத்தில் ஒரு வசனம் சொல்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் கேட்டு பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு என்ன செய்வாராம்? சேமத்தை கொடுப்பாராம். எப்படி இருக்கணும்? தாழ்மை உள்ளவர்களாய் காணப்படும். தாழ்மை உள்ள ஜெபம் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் காணப்பட வேண்டும். ஆயக்காரனுடைய வாழ்க்கையில தாழ்மையான ஜெபம் கேட்கப்பட்டது. அதனால்தான் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை இல்லை. என்ன இல்லை? மழை இல்லை. மழைக்காக ஒவ்வொரு சபையில ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. ஆனால் தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விட்டு நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது கர்த்தர் மழையை என்ன செய்வார்? வருஷிக்க பண்ணுவார். வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 பேதுருவில் நீங்கள் வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்வார்? கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு அருமையான ஒரு வசனம் சொல்கிறது. 1ஆம் அதிகாரம் 52வது வசனம் சொல்கிறது, பலவான்களை ஆசனத்தில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். வேதம் சொல்கிறது. தங்களை நீங்கள் தாழ்த்தி ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை கண்டு கொள்ள வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று என் வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தாய் என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தார்கள். பெற்றெடுக்கும் போது எங்க அம்மா சொன்ன ஒரு அருமையான ஒரு சாட்சி. உங்க அப்பா என்னை மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது டாக்டர் சொன்னாங்க, இந்த அம்மா செத்து போயிட்டாங்க, கொண்டு போய் எங்க போய்ங்க, இந்த பிரேதம் இருக்கிற இடத்துல போய் கொண்டு போய் வச்சிருங்க என்று கைவிட்டு அவர் போய்விட்டார். உயிரும் போயிட்டு நடந்த காரியம். ஆனா நேரம் கடந்து போய்விட்டது. டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாரு, வாட்ச்மேன் உண்டு சேர்மாய் ஆஸ்பத்திரியில். அக்காலங்களில் எந்த வாகனமும் கிடையாது. எங்கள் வீட்டில் ஒரு வண்டி உண்டு, சக்கடா வண்டி. தெரியுமா? சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனால் அந்த சக்கடா வண்டியில் கொஞ்சம் பக்கியில் போட்டு அதுக்கு மேலே ஒரு பாயை விரித்து பாய்க்கில் எங்கள் அம்மா அப்படி தூக்கி வச்சு அப்படியே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. நடந்தது என்ன தெரியுமா? எங்கள் அம்மா உயிர் போயிட்டு காலையில் நான் எடுத்துகிட்டு போகிறேயா அப்படின்னு எங்கள் அப்பாவும் சொல்லிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நேரம் கடந்து போய் விட்டது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஒரு பாட்டியம்மா வந்தாங்க. வில்வண்டியில் ஆரை குளத்தில் ஒரு அருமையான அம்மா உண்டு.
அக்காலங்களில். அந்த அம்மா வந்து அந்த வில்வண்டியில் நிப்பாட்டி கெயிட்டு வழியாக ஏறி விழுந்து அவங்க கேட்டிருக்காங்க, இப்படி ஒரு அம்மாவை சேர்த்தீங்களாம்ல ஆஸ்பத்திரியில், அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்ல அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த அந்த அம்மா உயிர் போய் ரொம்ப நேரம் ஆயிட்டு அவங்கள என்ன செய்யுங்க கொண்டு போக சொல்லியிருக்கேன், அவங்க காலையிலே கொண்டு போகிறேன்ட்டு அவங்க கணவர் அழுது கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வாட்ச்மேன் சொல்லியிருக்கார். இந்த அம்மா சொல்லியிருக்கு, நீங்கள் கொஞ்சம் அந்த ரூம்பை திறங்க அப்படின்னு சொல்ல திறந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த ரூமுக்குள்ளே போய் அந்த அம்மா எங்கள் அம்மாவை பக்கத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சிருக்கிறாங்க, கண்ணீர் விட்டு ஜெபிச்சிருக்காங்க. ஆண்டவரே, நீர் தானே ஐயா சொன்னீர், இப்படி ஆஸ்பத்திரிக்கு போய் நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லிடு, அதனால் வந்திருக்கிறேன், இப்போ இவன் மரித்து போய் இருக்கிறா, என்ன செய்வது என்று. அப்போ சொல்லும்போது தான் அவங்க கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கும்போது எங்கள் அம்மா உயிர் திரும்ப வந்திருக்குது. அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன் என்றால், அதுக்கு பிறகு ஆஸ்பத்திரியிலேருந்து டாக்டரை வரவழைச்சி அதுக்கு பிறகு குளுக்கோஸ் ஏற்றி அதுக்கு பிறகு தான் என்னை பெற்றெடுத்தேன் என்று எங்கள் அம்மா சொன்னாங்க. அதனால தான் என் தலை கொஞ்சம் நீண்டு போச்சு. ஆமென். ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு ஊராய் அன்னைக்கு மோசே சொன்னது போல திக்குவாய் தான், ஆனால் பேச தெரியாதவன் தான், ஒரு வார்த்தையை எப்படி முடிக்க தெரியாதவன் தான். ஆனாலும் கர்த்தரை குறித்து தீர்க்கமாய் சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு எங்கள் குடும்பம் சாட்சியாக இருக்கிறது. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கார். தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் உங்கள் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்றால், பரிசேயனுடைய ஜெபமாய் காணப்படக்கூடாது. தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிற அந்த ஆயக்காரனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று நாம் பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் என்று நீங்களே ஆராய்ந்து அறியுங்கள். காலமே எழுந்து கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை, வேதத்தை நன்கு வாசியுங்கள், தியானம் பண்ணுங்கள், நல்ல ஜெபியுங்கள். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருமையான சாருக்கும் அருளானந்தம் ஐயா அவர்களையும் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்திருந்து நம்முடைய காணிக்கை அர்ப்பணிப்போனமாக கிறிஸ்துவ கீர்த்தனை 81 பாடலை பாடுவோம். கிறிஸ்துவ கீர்த்தனை 81. கிறிஸ்துவ கீர்த்தனை 81 பாடல். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 நமதாதி பிதாவின் திருப்பாலர் இவர், அனுகூலர் இவர், மனுவேலர் இவர். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 நேய கிருபையின் செயர் இவர், பரமராயர் இவர், நமதாயர் இவர். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 இவர்தாம். ஆதீனரர் செய்த திரரவே அருளானந்தமாய் அடியார் சொந்தமாய். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான் 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 இவர்தான். ஆரணம் பாடி விண்ணோராடவே நமோதும் இயேசு கிறிஸ்து
இவர்தாம் 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 இவர்தான் மெய்யாகவே மேசையாவுமே நம்மை நாடினாரே கிருபை கூடினாரே சமாதானம் மோதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 அருளானந்த மோட்சவழி நிலை நாட்டினாரே மோடி சூட்டினாரே சமாதானம் மோதும் இயேசு கிறிஸ்து இவர்தான் 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 இவர்தான். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளில் நீர் எங்களோடு கூட இங்கே இருந்து சகல காரியங்களுக்கு நேர்த்தியாக நீ செய்கிற அந்த கிருபைகளுக்காக சோத்திரம் அப்பா. மதுரை தகப்பன் நம்மளோட தாசர்களுக்காக செபிக்கிறோம் அப்பா. அருமையான சார் துறைப்பாணி ஐயாவுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் நல்ல ஜீவ சுக பலன் கொடுத்து இன்னும் தகப்பன் நம்ம சத்திய சுமந்து சொல்லி அநேகருக்கு ஒரு சாட்சியை இன்னும் நீங்கள் கொண்டு போகும்படி செபிக்கிறோம்ப்பா. விசேஷமாக தகப்பனி கத்தருடைய வார்த்தை கொடுத்து அருமையான ஐயா அருளானந்தக்காக செபிக்கிறோம் அப்பா. கத்திரம் தகப்பனி அவருக்கு நல்ல ஒரு இன்னும் தகப்பனி ஆரோக்கியத்தை நீங்கள் கொடுத்து நம்முடைய வார்த்தை தகப்பனி அநேக ஜனங்கள் கொண்டு போகும்படியாக ஒரு நல்ல ஒரு கிருபை பாக்கி நீங்கள் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. ஒருவன் எனக்கு ஊழிய செய்தால் அவனின் பிதாவோனர் கனம் பண்ணுவாரின்னு சொன்னீங்களப்பா. தகப்பனி இந்த வயதான நாட்களில் கூட உமக்குன்னு அர்ப்பணிப்போடு செய்கிற அருமையான சாருக்காக செபிக்கிற மறுபடியப்பா. கத்திர இன்னும் தகப்பனை பலப்படுதுங்க. இன்னும் தகப்பன குடும்பத்தை நீங்கள் பலப்படுத்தும்படி செபிக்கிறப்பா. கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வைங்க பேரமதி ஒவ்வொரு கத்தை நீங்கள் கனப்படுத்தும்படி செபிக்கிறப்பா. விசேஷமாக தகப்பனே வந்திருக்கிற தகப்பனை எங்கள் திருச்சபையில் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சிறு பிள்ளைகள் முதல்ல ஒவ்வொருக்காக செபிக்கிறோம்ப்பா. எங்கள் பிள்ளைகளப்பா ஸ்கூலுக்கு போகும்போது வரும்பொழுது உடைய கரம் தெய்வீக கரம் கூட இருக்கும்படி செபிக்கிறப்பா. பாலகரோட வாயில என் வார்த்தைகளை உண்டு பண்ணுவேன் சொன்ன போல் தகப்பனே. பிள்ளை பேசின வார்த்தை மூலமாக தகப்பனே சொன்ன வசனத்தின் மூலமாக என் மகிமையான கரை செய்கிற அந்த கிருபையிலுக்காக சுதந்திரமாப்பா. எங்கள் திருச்சபைக்கு தகப்பனே வாலிப தம்பிமார்கள் செபிக்கிறோம், வாலிப தங்கச்சிமார்கள் செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே இந்த வாலிப நாட்களில் நேசிக்கும்படியாக ஒரு நல்ல ஒரு கருவை பாக்கி நீங்கள் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. அந்த தகப்பனே தாய்மார் ஒவ்வொருக்கா செபிக்கிறோம், அருமையான தகப்பன்மார் ஒவ்வொருக்கா செபிக்கிறோம் ஆண்டவரே. என் நாமத்தில் எதை கேட்குறாயோ அதை நானும் தருவேன்னு சொன்னீங்களப்பா. தகப்பனே இந்த நாட்கள் கேட்குற ஒவ்வொரு விண்ணப்பதும்படி இந்த வாரம் முழுவதும் எங்களை நீங்கள் கண்ணின் மாடி மேலே நீங்கள் பாதுகாத்தும்படி செபிக்கிறப்பா. எங்கள் குடும்பத்தை பிள்ளைகளப்பா அநேகரப்பா போகிற பிராணிகள் உங்களோட சமூகம் முன்பாக சொல்லட்டும் ஐயா. எந்த ஒரு தீங்கு அணுகாதபடி எந்த தீங்கு அவளை துக்கப்படுத்தாதபடி என் கத்தர்கள் விலைக்கு நீங்கள் பாதுகாத்தும்படி செபிக்கிறப்பா. விசேஷமாக தகவலை திருச்சி இருக்கிற அநேக குடும்பத்தில் பிள்ளைகளப்பா கட்டடத்தில் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் செய்கிற தகப்பனை கையின் பிரயாசத்தை கத்த நீங்கள் ஆசிரியங்க. அவர்களுடைய தகப்பனை அவர் சம்பத்தை பெருகு பண்ணுவேன்னு சொன்ன போல் தகப்பனே பிள்ளைகள் போகும்போது வரும்போது கைச்சில பணிகளை கத்த நீங்கள் ஆசிரியது எல்லா விதமான கத்தரை விசாலமாக்கி நீங்கள் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. விசேஷமாக தகப்பனே யோசிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மலைக்கு காத்திருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்றவேல் தகப்பனே நல்ல மழையை நீங்கள் வருஷிக்க பண்ணும்படி செபிக்கிறப்பா. எங்கள் நீர் நிலமெல்லாம் தகப்பனை கொள்ளமெல்லாம் வற்றி போயிருக்கிற நீர் அறிவியர் ஆண்டவரே. தகப்பனே 2 நாளாம் 7-14 நாங்கள் பார்த்தபோது தகப்பனே என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தும் போது நான் தேசத்தில் சேமத்தினை கட்டளிடுவேன்னு சொன்னீங்களப்பா. தகப்பனை எங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னித்து தகப்பனை நாங்கள் தயவான கேட்குற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் பதில் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. நீங்கள் சொன்ன போல் தகப்பனை ஏற்ற வேலையில் நான் மலையை வருஷிக்க பண்ணுவேன்னு சொன்னீங்களப்பா. உங்களோட பிரசனம் தகப்பனை எங்கள் பகுதியில் நிரப்பும்பட செபிக்கிறப்பா. விசேஷமாக தகப்பனே ஊழி செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவன் எனக்கு ஊழி செய்தால் அவனின் பிதாவுடன் கனம் பண்ணுவாரு சொன்னீங்களப்பா. சின்னதோ பெருசோ உமக்காக தகப்பனே எங்கள் குடும்பத்தை பிள்ளை அர்ப்பணிப்போடு செய்கிற ஊழியர்களுக்காக நீங்கள் கனமான ஒரு பாத்திரம் கொண்டு செல்லும்படி செபிக்கிறப்பா. ஒருவேளை உலக காரில் குறித்து ஒருவேளை துவண்டு போன நிலைமையில காணப்பட்டாலும் எலியாவுக்கு நீ சொன்ன போல் தகப்பனே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்னீங்களப்பா. தகப்பனே அப்படிப்பட்டதான காரியத்தின் மூலமாக எங்களை இன்னும் நீர் பலப்படுத்தும்படி செபிக்கிறப்பா. விசேஷமாக தகப்பனே எங்கள் திருச்சியில் இருக்கிற தகப்பனே ஆசிரியர் பணி செய்கிற தகப்பனே அரசாங்க பணிபுரிய பிள்ளைகள் ஒவ்வொருக்காக செபிக்கிறோம் ஐயா. கத்தர்களை ஆசிரியப்பீராக அது செய்கிற எல்லா பணிகளை கத்தர் ஒரு நிறைவான ஆசிரியர் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. அரசாங்க பணிபுரிய ரெட்டரக பிள்ளைகள் ஒவ்வொருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஜீவன் சுக பலனை கொடுங்க. உமக்காக தகப்பனை எழும்பி பிரகாசிக்கும்படியாக நல்ல தகப்பனை கிருபை இன்னும் நீர் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. விசேஷமாக தகப்பனை குடும்பத்தில் பிள்ளைகள் வெளி ஊரில் வெளி மாவட்டத்தில் வெளி தேசத்தில் பிள்ளைகள் ஒவ்வொருக்காலும் செபிக்கிறோம் ஐயா. எங்களை ஆசிரிக்கிற தேவன் எங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் கத்துற இங்கே மனதார் நீங்கள் ஆசிரிக்கும்படி செபிக்கிறப்பா. ஒரு போகிற பிரான்கள் கடைசியில் பணிகளப்பா வியாபாரங்களப்பா தொழில் ஒவ்வொரு துறையிலும் என் கத்தனை இடைபெடும்படி செபிக்கிறப்பா. நான் இவன் பரிகாரி கத்த சொன்னீங்களப்பா.
தகப்பனே, எங்களோட குடும்பத்துக்காக, எங்களோட பிள்ளைகளுக்காக சிந்த வெளியேற்பட்ட ரத்தத்தின் மூலமாக எங்களை மீட்டெடுத்த கிருபையிலுக்காக ஸ்தோத்திரமப்பா. அந்த பண்டிகை நாட்கள் தகப்பனே, ஒருவேளை தகப்பனே குறைகள் காணப்படலாம் ஐயா. பணத்தை பொருளாதார சேவைகள் சந்திக்கும்படி செபிக்கிறப்பா. இந்த வறுமை சாபமெல்லாம் மாறி ஒரு நிறைவான ஆசிரியங்க கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. விசேஷமா தகப்பனே, வியாபார செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாபாரத்துக்கு ஆசிரியங்க அந்தந்த நாளுக்குள்ள படி நான் உனக்கு அளந்து கொடுப்பேன்னு சொன்ன தேவனப்பா. எங்கள் குடும்பத்து பிள்ளைகளப்பா இன்னும் தகப்பன் நிறைவான ஆசிரியர் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை கிருபை நீங்க கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. எங்களோட திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம், எங்களோட சேகரத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிளை சபைகள் ஒவ்வொன்றுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் தகப்பனே வளர்ந்து பெருகும்படியாக நல்ல ஒரு சேகரம் இன்னும் நீங்க மாற்றிங்க கொடுக்கும்படி ஜெபிக்கிறப்பா. எங்களோட குருவானருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர்களை ஆசிரியங்க கொடுக்கப்பட்ட மனைப்பில் கர்த்தர் ஆசிரியம் நீங்க கொடுக்கும்படி ஜெபிக்கிறப்பா. எங்கள் திருச்சபை தகப்பனே ஆலைப்பணி சிற அன்பு தம்பி நெல்சனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காலை மாலை ஆறுதலே உமக்கண்ட அர்ப்பணிப்போடு பணி சிற பிள்ளையப்பா. பிள்ளை படிக்கிறக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளை கர்த்தர் கனப்படுத்தும்படி ஜெபிக்கிறப்பா. இன்னற்பட்ட பிள்ளைகளை சொல்லும்படியாக ஒரு நல்ல ஒரு சாட்சிய கத்திரி ஏற்படுத்தி நீங்க கொடுக்கும்படி ஜெபிக்கிறப்பா. இன்னும் தகப்ப நாங்கள் கேட்க தெரியாவிட்ட ஒவ்வொரு நன்மைகளோட வாழ்க்கை நீங்க செய்து முடிக்கும்படி ஜெபிக்கிறப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், பெருமையாக்குறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. எல்லா துதி கன மகிமை அப்ப நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு ஜெபிக்கிறோம் சிவநல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவோட தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம்முடைய என்றும் சதாகாலம் தங்கி இருப்பதாக. தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போ வார்த்தை என்னோ அப்பத்தாலே போசித்து வளர்ப்பியோம். இப்போதுமை தேடி வந்து மனதார போற்றினோம். மூச்சலோக தீர்க்கலித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல வகையிலும் மறவாது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானம் கடந்து செல்லுவோம். ஆமென். அவனுக்கு ஸ்தோத்திரம். God bless you.